அண்மைச் செய்தி கல்வராயன் மலைப்பகுதி மக்களுக்கு ரேஷன் அட்டை, ஆதார் அட்டை உள்ளிட்டவற்றை வழங்க உத்தரவிட்ட விவகாரம். உத்தரவை செயல்படுத்தாவிட்டால் தலைமைச் செயலாளர் நேரில் ஆஜராக உத்தரவிட நேரிடும் என சென்னை உயர்நீதிமன்றம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. கல்வராயன் மலைப்பகுதி மக்களுக்கு ரேஷன் அட்டை, ஆதார் அட்டை உள்ளிட்டவற்றை வழங்க உத்தரவிட்ட விவகாரத்தில் சென்னை உயர்நீதிமன்றம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. உத்தரவை செயல்படுத்தாவிட்டால் தலைமைச் செயலாளர் நேரில் ஆஜராக உத்தரவிட நேரிடும் என சென்னை உயர்நீதிமன்றம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி, விவரங்கள். வணக்கம். கள்ளக்குறிச்சி விஷச்சாராய மரணம் சம்பவத்தை தொடர்ந்து கல்வராயன் மலைப்பகுதி மக்கள் மேம்பாடு தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து இந்த வழக்கை விசாரணைக்காக எடுத்துக்கொண்டது. இந்த வழக்கு கடந்த முறை விசாரணைக்கு வந்தபோது அப்பகுதி மக்களுக்கு ரேஷன் அட்டை, ஆதார் அட்டை மற்றும் வாக்காளர் அடையாள அட்டையை 4 வாரங்களில் வழங்க உத்தரவிட்டிருந்தது. இதனிடையில் இந்த வழக்கு இன்று மீண்டும் நீதிபதிகள் எஸ். எம். சுப்பிரமணியம் மற்றும் நீதிபதி என். மாலா அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்காக வந்தது. அப்போது நீதிமன்ற உத்தரவின்படி அடையாள அட்டைகள் வழங்குவதற்காக முகாம்கள் நடத்தப்பட்டதாகவும் அதில் 2000க்கும் மேற்பட்ட விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதனை பரிசீலித்து அடையாள அட்டைகளை வழங்க 3 மாதங்கள் அவகாசம் வழங்க வேண்டும் என கோரிக்கையானதும் விடுக்கப்பட்டிருந்தது. அடையாள அட்டைகள் வழங்கிய பின்னர் அது குறித்து அறிக்கை தாக்கல் செய்வதாகவும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதனை ஏற்க மறுத்த நீதிபதிகள் எங்களுக்கு அறிக்கை வேண்டாம் எனவும் ரேஷன் அட்டை, ஆதார் அட்டை தான் வேண்டும் என கூறிய நீதிபதிகள் அடையாள அட்டைகளை வழங்குவதற்கு எதற்கு 3 மாதங்கள் என கேள்வி எழுப்பினார்கள். இந்த வழக்கில் நீதிமன்றத்திற்கு உதவுவதற்காக நியமிக்கப்பட்ட வழக்கறிஞர் தமிழ்மணி தனது வாதத்தில் சாலை வசதிகள், பேருந்து வசதிகள் தற்போது வரை செய்யப்படவில்லை என்று கூறினார். அப்போது இதற்கு மறுப்பு தெரிவித்த அரசு தரப்பு வழக்கறிஞர் கல்வராயன் மலைப்பகுதியில் 2 பேருந்துகள் இயக்கப்படுவதாகவும் சாலை அமைக்கும் பணிக்கு நிதி ஒதுக்குவதற்கான நடவடிக்கைகள் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து நீதிபதிகள் அரசு அளிக்கும் விவரங்கள் போதுமானதாக இல்லை எனவும் அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்க உத்தரவிட முடியாது என கூறிய நீதிபதிகள், ஆனால் அந்த அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்கப்படாததால் தாமாக முன்வந்த வழக்கை விசாரணைக்காக எடுக்கப்பட்டதாக தெரிவித்திருக்கிறார்கள். கல்வராயன் மலைப்பகுதி விவகாரத்தில் தலைமைச் செயலாளர் தனிப்பட்ட கவனம் செலுத்த வேண்டும் என குறிப்பிட்ட நீதிபதிகள், இந்த விவகாரத்தில் நீதிமன்றத்தின் உத்தரவை செயல்படுத்தாவிட்டால் தலைமைச் செயலாளர் நேரில் ஆஜராக உத்தரவிட நேரிடும் எனவும் அரசு தரப்புக்கு எச்சரிக்கை விடுத்தார்கள். இதையடுத்து கல்வராயன் மலைப்பகுதியில் மினி பேருந்துகள் இயக்கப்படுவது குறித்து விழுப்புரம் மற்றும் சேலம் கோட்ட போக்குவரத்து மேலாண் இயக்குநர்கள் நேரிலோ அல்லது காணொலி மூலமாகவோ நாளை பிற்பகல் ஆஜராக விளக்கம் அளிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார்கள். மேலும் ஆசிரியர்களுடன் பள்ளிகள் இயங்குவது தொடர்பாகவும், மருத்துவர்களுடன் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் செயல்படுவது தொடர்பாகவும், சாலை வசதிகள் தொடர்பாகவும் அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கின் விசாரணையை 4 வாரத்திற்கு தள்ளி வைத்திருக்கிறார்கள். விரிவான விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.